திருப்பத்தூர் மாவட்டம் சோமலாபுரம் பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. எனவே அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவு சொசைட்டியில் பெறப்பட்ட விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த நேற்று பெஞ்ச மழையில் இந்த மாதிரி பூரா நெல் பூரா அறுவடைக்கு வந்த நெல் பூரா மழையில் போக நிலைமை ஆயிடுச்சு. நாங்கள் கடன் வாங்கி தான் கூட்டுறவு பேங்க்கில் கடன் வாங்கி தான் இதை விவசாயம் பண்ணோம். சுமார் ஒரு 1.5 ஏக்கர் அளவில் விவசாயம் பண்ணோம். போன இந்த எங்களுக்கு இந்த உரிய அதிகாரி பார்த்து உரிய நிவாரணம் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வால்குடை கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறும் கால்வாய் தூர்வாரப்படாததால் அங்குள்ள வயல்களுக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கரிலான நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். செய்யாறு அணைக்கட்டினுடைய நீர் நேராக வால்குடை ஏரிக்கு வருகிறது. இந்த வால்குடையில இந்த மாதம் கரெக்டாக நவம்பர் டிசம்பரில் சர்ப்ளஸ் ஆகிற தண்ணீர் போகிறதுக்கு ரெட்டை கால்வாய் வசதி இல்லை. இந்த பகுதியில் 1600 ஏக்கர் பாதிக்குது. ஆண்டுக்காண்டு இந்த கால்வாய்கள் சரியில்லாதால தண்ணீர் தேங்கி இருக்குது. இன்றைக்கு பார்த்தாக்க உபரி நீர் பார்த்தா அந்த மது வழியாக வர்றது பார்த்தா இன்னைக்கு இன்னும் 20 நாளைக்கு வடியாது. ஆகவே இந்த நெற்பயிர்கள்லாம் காப்பாற்றணும்னா ஆண்டுக்காண்டு ஏற்படுற சேதத்துக்கு இந்த கால்வாய்களை ரெட்டை கால்வாயை தூர்வாரி கொடுத்ததாக இதுபோல பாதிப்பு ஏற்படாது என்பது அரசின் கவனத்துக்கு சொல்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக ஆம்பூர் அருகே மிட்டாலம் பகுதியில் முனுசாமி என்பவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீரங்கராஜபுரம் கிராமத்தில் ஏரி நிரம்பி வெளியேறிய நீர் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரிலான நெற்பயிர் மற்றும் கரும்பு வயல்களை மூழ்கடித்தது. பயிர்கள் மூழ்கியதால் அரசு முறையாக கணக்கெடுத்து நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த ஊர் விவசாயம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர் இருக்கு. இந்த 300 ஏக்கருமே இந்த தொடர் மழையின் காரணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தொடர் மழையை சில ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும். அது இல்லாம எங்களுக்கு தண்ணி வர ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லூர், பெரிய குப்பம், கொண்டையாங்குப்பம் அந்த சைட்ல இருந்து வர தண்ணி ஏரி தண்ணி ஃபுல்லா எங்க கிராமத்தை தாண்டி தான் அடுத்த கிராமத்துக்கு போகும். இதனால பாதிப்படைகிறது நெற்பயிர், கரும்பு, பூச்செடிங்க இதெல்லாம் போட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த கிராமமே இந்த விவசாயத்தை வாழ்வாதாரத்தை நம்பி தான் இருக்கு. அதனால தகுந்த விவசாய பாதிக்கப்பட்ட பயிரெல்லாம் ஆய்வு செஞ்சு அரசு அதிகாரிங்க பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரண நிதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.